பேருந்து கூண்டு கட்டும் நிறுவனத்தில் பேருந்து ஒன்றுக்கு தொழிலாளர்கள் கூண்டு கட்டி கொண்டிருந்த போது திடீரென பேருந்து தீப்பற்றி எரிந்ததும் தீக்குள் சிக்கி போராடிய தொழிலாளர்களில் ஒருவர் உடல் கருகி உயிரிழந்திருப்பதும் மனதை பதற வைத்திருக்கிறது. அது குறித்து விரிவாக பார்க்கலாம். கரூரில் இயங்கி வரும் பேருந்து கூண்டு கட்டும் நிறுவனத்தில்தான் மனதை பதைக்கு செய்யும் இந்த கோரச் சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட தான்தோன்றி மலைப்பகுதியில் பேருந்துகளுக்கு கூண்டு கட்டும் இந்த தனியார் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இதில் சம்பவத்தன்று பேருந்து ஒன்றிற்கான கூண்டை கட்டி முடித்து அதன் இறுதிக்கட்ட பணியாக வெல்டிங் வைக்கும் வேலைகளில் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த வெல்டிங் பணியில் எதிர்பாராத விதமாக தீப்பொறி பட்டு திடீரென பேருந்து தீப்பற்றி எரிந்ததாக கூறப்படுகிறது. பதறிப்போய் அலறி அடித்துக் கொண்டு தொழிலாளர்கள் அனைவரும் அவசரமாக பேருந்தை விட்டு வெளியேறியிருக்கின்றனர். இதில் செல்லாண்டிப்பட்டி கிராமத்தை அடுத்த குமாரபாளையத்தைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் என்ற வெல்டர் பேருந்தின் உள்ளே சிக்கிக் கொண்டதில் தீக்கீரையாகி உடல் கருகி உயிரிழந்ததும் மனதை கதிகலங்க செய்திருக்கிறது. 2:30 போன் பண்ணி பேசுனேன். 2:30 பேசுனது அப்புறம் எப்பயுமே அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை போன் பண்ணுவாரு. இன்னைக்கு போனு வந்தாலையோ நான் கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி இருந்து பஸ் படிக்கிறாங்க வேலை பார்க்குறாரு. என் பிள்ளைகளுக்கு நான் என்னென்ன பதில சொல்லுவேன். நான் என் புருஷனை பார்க்கறேன். நான் வந்து என் புருஷனை பார்க்கறேன் வந்து. தகவல் அறிந்து விரைந்த கரூர் தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றனர். இதில் பேருந்து கதவின் அருகே உடல் எரிந்த நிலையில் தொழிலாளி ரவிச்சந்திரனின் உடல் இருந்தது மனதை பதற செய்திருக்கிறது. அந்த ஃபயர் ஆகிடுன்னு சொல்லி வந்து பார்த்தா அங்கே வந்து ஃபயர் எக்யூப்மெண்ட்டே எதுவுமே கிடையாது. எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. ஃபயர் எக்யூப்மெண்ட் இருந்தால் கூட எமர்ஜென்சி காப்பாற்றிருக்கலாம். எந்த இதுவுமே கிடையாது. ராயல் கோச்னா தாந்தரமலை சிங்ககேட்டுனே பார்க்க வந்து யாரையுமே அலோவ் பண்ணலண்ணே. நாங்கள் போராடி தானே போனோம் உள்ளே பார்க்கறதுக்கு. போலீஸ்காரங்க விடமாட்டேன்னு தான் சொன்னாங்க. என் மச்சனங்க பார்க்க போகிறோன்னு போனால் போகிறதுக்குள்ளே நான் பாடி எடுத்துட்டாங்க. பின்வழியாக போயிட்டாங்க. இங்கிட்ட முன்வழியே வரவே இல்லை. அவங்க பஸ் எரியறதுக்கு விடமாட்டேன்ட்டாங்க. நான் அப்படி இருந்து போய் பஸ்ஸை பார்த்துட்டு தான் வந்தேன். மேலும் சில தொழிலாளர்கள் தீ விபத்தில் சிக்கி கரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மனதை பதைக்கு செய்யும் இந்த விபத்து குறித்தும் உயிர் பலி குறித்தும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.